இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராசி கடகராசி. கடகராசி ரொம்ப அற்புதமான ராசி. சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீர் ராசி என்பதனால எல்லார்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. அதே மாதிரி ரொம்ப தைரியசாலிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நல்லதொரு ஆசான் அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம். மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறது, அதே மாதிரி மற்றவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது, மனித நேயம், மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா அந்த உதவும் மனப்பான்மை, இது எல்லாமே இவங்கக்கிட்ட ரொம்ப நிறையா இருக்கும். இவங்கக்கிட்ட பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா நட்புக்காக எதையுமே செய்யக்கூடியவங்க. நம்பினவங்களுக்காக நிறைய உதவிகள் அப்படிங்கிறதையும் செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெளி வேலைகளை விட வீட்டில் இருந்து வேலை செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெளியில் போயிட்டு வேலை செய்கிறது அதன் மூலமாக அவ்வளவா இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, வருகின்ற 7 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, வருகின்ற நாட்களில் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கிறாங்க, இந்த வாகனமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறதாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கடகம் ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்லதொரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாய், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும், கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு நல்லதொரு பலன் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்திறன் என்பது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்புறம் நல்லதொரு பாராட்டை பெற்றுத்தர மாதிரி தான் இந்த ஒரு வாரத்தில் இருக்கும் அப்படின்னே
சொல்லலாங்க. வாழ்க்கையில் கூட திடீர்னு சின்ன சின்ன திருப்பங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் நடைபெறும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இந்ததொரு வாரத்தில் செயல்படுவீங்க. தெய்வ நம்பிக்கை என்பதே அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்ததொரு வாரத்தில் சென்று வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உடல் நலத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் காணாமல் போயிட்டு உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அவங்க திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. காணாமல் போனவங்களுடைய சந்தோஷம் மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விரிசல்கள் இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கும். இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் தொழிலில் கூட சின்ன சின்ன வீழ்ச்சிகளை இது நாள் வரைக்கும் சந்திச்சுருப்பீங்க. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு வருமானம் மிகுந்ததொரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைத்ததொரு பொருள் கூட இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட அது கைக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் கூடுதலாக கொஞ்சம் வேலைப்பளுவை போட்டிங்க அல்லது கூடுதலாக கொஞ்சம் உழைப்பு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வேகம் பிடிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரத்தில் ஓரளவுக்கு லாபம் என்பது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. புதியதொரு பொறுப்புலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நாளாக நாலஞ்சுக்கிட்டே இருக்கேன், நல்லதொரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கூட தெரிவிச்சிருந்தீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டு நீங்கள் வேலை தேடினீங்க அப்படின்னு நல்லதொரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வரும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எதிராக முன்னாடி போயிட்டு அவங்களா நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டூயலில் கூட சில பேர் செலக்ட் ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க. பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மற்றவங்களால் முடியாது அப்படி சொல்லிட்டு ஒதுக்கி வைத்த வேலையை கூட இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுப்பீங்க. அந்ததொரு வேலையில் இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடிப்பதனால நல்லதொரு பாராட்டு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி பெண்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. கலைத்துறையில் சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க மேல் இடத்துல இருந்து பேசும்போது அல்லது மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. அதே மாதிரி தொண்டர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுவது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் தேர்வு முடிவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்ததொரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த மதிப்பெண் வரும். அதனால் மற்றவர்களுடைய பாராட்டும் பெறக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஆசிரியர் பாராட்டு, உங்களுடைய பெற்றோருடைய பாராட்டு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே உங்களுடைய கடினமான ஒரு முயற்சியை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய பொருளாதார நிலைமை என்பது படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு. வசதி வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் என்பது படிப்படியாக குறைந்து நல்லதொரு குதூகலம் தரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வருகின்ற வாரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்ததொரு காலகட்டத்தில் நூதன பொருட்களினுடைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்ததொரு காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்ததொரு வாரத்தில் நீங்கள் விரும்பிய பொருள் எல்லாமே வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்திலையும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இந்ததொரு வாரத்தில் எதிர்பார்க்கலாம். வியாபாரம் தொழில்களில் ஓரளவுக்கு வளர்ச்சியை மிகுந்ததொரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நல்லதொரு பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்கிறதுனால இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமாக பூச்சம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பிள்ளைங்க கிட்ட இருந்து வந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்லதொரு முன்னேற்றத்தை இந்ததொரு காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும். அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இறையருள் பரிபூரணமாக இருக்கு. எங்கேயாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. அதனால் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய திறமையில் இருந்து வந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இந்ததொரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய திறமைக்கு நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்கும். பின்தங்கிய நிலை என்பது மாதிரி இனி நல்லதொரு முன்னேற்றத்தை இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களும் வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு பாராட்டு புகழ் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பொது சேவையில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எக்கச்சக்கமாக செலவு செஞ்சு கடைசியில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி தொண்டர்கள்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்குது. அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வேலை என்பது கிடைக்கும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து அதற்கப்புறம் தான் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பொருளாதார நிலை என்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும். நாங்கள் இன்னொரு ஒரு சில விஷயத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம நீண்ட நாட்களாக பிரார்த்தனை பண்ணுறோம், ஆனால் எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க காமாட்சி அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நன்மை மிகுந்த ஒரு விஷயமாக அமையும். நம்பிக்கையோடு நீங்கள் அன்னை காமாட்சி அம்மனை வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்.